ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க பர்மா சம்பல் எப்படி செய்யறதுன்னு வீடியோ எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு செஞ்சு தரேன். பர்மா சம்பளை பற்றி பார்ப்போம் வாங்க. பர்மா சம்பளுக்கு தேவையான பொருள்: வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு ஒரு துணியெல்லாம் நல்லா தொடச்சிக்கணும், ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரி சிப்ஸு சீவிர கட்டை இருக்குல்ல, அதில் சீவி வெயிலில் காய வச்சுக்கணும் வெங்காயத்தை நல்லா. அடுத்தது பூண்டு நீல வாக்கில் வந்து நைஸாக வெட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா குறுக்கையும் சின்னதாக நைஸ் துண்டாக போட்டு கொஞ்சம் பூண்டு. இது வந்து இறால், அதாவது சின்னதாக குட்டியாக இருக்கு பாருங்களா, இந்த இறால். இதுக்கு பேர் வந்து சென்னப்பொன்னின்னு சொல்லுவாங்க. காஞ்ச இறால் குட்டியாக இருக்கும். மிளகா ஒரு 6 மிளகா. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி இந்த இறாலை பொரிச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா இந்த குட்டி இறாலாக இருந்ததுல அதை வறுத்துட்டு காந்தாமல் நல்லா சகப்பாக பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரிச்சிட்டோம். சவுண்டு கேட்கும், தட்டில் போட்டால் சவுண்டு கேட்கும். இதே மாதிரி வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். தச்சா இப்போ இதே எண்ணெயில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா செவந்து எடுக்கணும், காந்த எடுக்கணும்.
வருது பாருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அடுத்து பூண்டையும் போட்டு சாப்பிட்டு இது எண்ணெய் வடிகட்டி இருந்தால் எண்ணெய் வடிகட்டியில் பூண்டையும் வறுத்து போட்டாச்சு பாருங்க. பர்மா சம்பல் ரெடி. சூப்பராக இருக்குங்க. இதில் மிளகாலாம் எடுத்தேன், வீடியோ இதை ஸ்ட்ரக் ஆகிட்டு, அதனால் மிளகாலாம் வறுத்து இதில் கலந்தாச்சுங்க. மிளகா, காஞ்ச மிளகாவை செம சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.